டீ கடை ஸ்டைல் நல்லா புசு புசுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக மேலே நல்லா மொறு மொறுன்னு ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த பஜ்ஜை சுட்டு வச்சோம்னா நல்லா பாருங்கள், நல்லா மெது மெதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்த்துலாங்களா? அதுக்கு பாருங்கள், ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் ஆப்பச்சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு கடல மாவை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது நாள் அரைச்ச மாவு இருந்தால் மட்டும்தான் சேர்க்கணும். பழசுனா சேர்த்தோம்னா கொஞ்சம் புளிச்ச மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு பாருங்கள் இந்த மாதிரி கலந்துட்டு, தேவையான அளவுக்கு நம்ம வாழைக்காய் சீவிட்டு சூடாக இருக்கணும் எண்ணெய். அந்த சூடான எண்ணெயில் இந்த வாழைக்காயை நம்ம நினச்சிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சோம்னா சூப்பராக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடிங்க.